சொல்லியா இங்க வாங்களே. கிட்டத்துல வரவா? அங்கேயே நில்லுங்க போதும். நீங்க ஆம்பளை தானே? ஆமா ஆமா. என்ன சந்தேகமா சொல்றீங்க? என்ன படம் எடுக்குமாயா? அதெல்லாம் பாம்பு ஓலப்பம்ப மாறிடுச்சு. அது படம் எடுத்தானே எடுக்கலை. நான் அது பாம்பு இப்ப செத்துட்டேன் கிடக்கு. அதுல இன்னொரு பாம்பு வந்திருக்க பாரு ஜோடி. ஆனா 2 பாம்பு ஒரே பாம்பு. உசுர் வந்திருக்கு பாம்புக்கு. ஏய் செல்வி, 2 பாம்பு ஒரே பாம்பு. ஏன்னு கேளு, ஒன்னாதான் தண்ணி எடுத்துட்டு போவோம். ஒண்ணு. நீங்க ஆம்பளை தானே? ஆமா. கச்சேரி முடிஞ்சோன்னு வேன்ல போகாதீங்க. சரி. என்னோட கார்ல வாங்க. வரேன். அந்த இழுப்பூர்ல பேக்கரி இருக்கா? ஆமா இருக்கு. அந்த பேக்கரியில போய் டீ வாங்கி தரேன். சரி. தாப்புல பெரிய புளிய மரம் ஒன்று இருக்கா? ஆமா இருக்கு. அதுல போய் தூக்குப்படுத்துங்க. மொட்டு முட்டை நீலா. ஏண்டி அவ ஊசி ஓட்டு பிள்ளை பாப்போம்னா நீங்க பகுமானமா தவளா படுந்தா தடவிக்கிட்டே இருக்கு. என்ன நீ கேட்டதுக்கு அந்த பிள்ளை ஒத்துக்கிறேன். செல்வி நீ ஒரு மைக்கறி நடுமா. ஊசி ஓட்டு பிள்ளை பாப்பைய ரொம்ப பெருமையா இருக்கு. அங்க தாண்டி இருக்கு ஒரே ஒரு சிக்கல். என்ன இருக்கு? இப்ப அவருக்கு ரபிக் பாய்க்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சரி. உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. 2 பேத்துக்கு பிறந்த பிள்ளை நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. சரி. மாரியம்மன் கோயில் தானே? ஆமா. நான் பெரிய தெரியாம நேத்து முனியாண்டி கோயிலுக்கு போய் ஐநார் கோயில் சொல்ல. நீ டெய்லி ஒரு கோயிலுக்கு போறீல, எந்த கோயிலுக்கு போறீங்க உனக்கு எங்க தெரிய போகுது? எந்த கோயில்ல பொங்கச்சோறு எடுக்கறாங்களோ வாங்க போயிருவேன். ஆமா. உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. அந்த புள்ள போய் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. சரி. போய் உங்களுக்கு பிறந்த புள்ள பூசாரிட்ட அர்ச்சனை தட்டை நீட்டுது. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி? அழகா பண்ணுவாரு. எப்படி? ஓம் சுக்லாம்பரே நமः, ஓம் சதுர்புஜ நமः, ஓம் மங்களம் கிரீம் விக்னேஸ்வரனாய நமः. உங்க பிள்ளை பேர் என்னங்க? சுல்தானாய நமக. சுல்தான் தோப்பனா பேர் சொல்லுங்க. ரபிக் பாயாய நமக. ரபிக் பாய் பிறந்த பிள்ளை நமக. ரபிக் பாய் ஸ்வாஹ. ஏன்னா அதெல்லாம் எல்லாரும் சாமி கும்பிடலாம்ப்பா. எல்லாமே எம்மதமும் சம்மதம் எல்லாரும் எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிடலாம். சோற கைதட்டுங்க. அதே உண்மை. உங்களுக்கு அப்படி ஓதி முடிச்சிருவாரு. சரி. 2வது உங்க கோணூசிக்கு பிறந்த பிள்ளை சிந்த. உங்க பிள்ளை ஹலோ மிஸ்டர் ரூம்பாய் நீங்க வச்சுட்டு போலாம். நீங்க அந்த 8ஆம் நம்பர் ரூம்ல போய் ஏசி ஓடுதான்னு பாட்டுவாங்க. ஏய் உங்க ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகுது. அதுக்கு கொஞ்சம் எரிச்சல் அதே ஓதுவாரு. என்ன ஆச்சு? ஏன்னா அது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா? எப்படி? ஓம் சதுர்புஜ நமः. ஓம் இன்னைக்கு அழகி அடுத்த மணிக்கு போயிருக்காங்க. நீ என்ன உனக்கு கத்துக்கல தெரியலையே. ஸ்வாஹ. உங்க பிள்ளை பேர் என்ன? வெங்கடு. வெங்கடு வாய நமக. வெங்கடு தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா பேர் தாங்க ஊசி. ஓ ஊசியா நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக. ஊசி சுவாக. அங்க ஏறும்படி உன் தண்டவளை வண்டவளையத்துல செல்வி ஊசி போட்டு பிள்ளை பப்பையில இன்ச்சில் என்ன சீமக்கர் ஒத்தூர்னா பாப்ப. கச்சாவை பேரை கூட வைப்பேன். உனக்கு என்ன? அவர் நல்லா அடிக்கிறாருன்னு வைப்ப. ஆமா. அவர் முடியாம கிடக்கும்போது ஒரு உள்ள போய் பார்க்கல அடி. அதுல கே வருது. அவன் என்ன அது அது உண்மையில அதே அவ குண்டிய பிறந்த அவன் மண்டை வந்து மணப்பாறையில இருக்கு, குண்டி இழுப்பூர்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா. எங்கட எந்த வகையில நீ ஜெயிச்சு போடுவ? எந்த வகையில ஜெயிக்கணும்? ஆடி பாப்போமா? ஆடி பாப்போம். பாடி பாப்போமா? பாடி பாப்போம். பேசி பாப்போமா? பேசி பாப்போம். என்ன பேசுவோம்? எல்லாமே பேசுவேனே. பழமொழி பேசு. பேசு. உன் பொம்பளையால சப்போர்ட் பண்ணி நீ பேசு. சரி. என் ஆம்பளையால சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன். இந்த மேடையில நீ ஜெயிச்சிட்டேன்னா மதுரை எழுதி இந்த டவுசரோட நான் நடந்து போறேன். ஆமா. சரி. ஒருவேளை நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டேன்னு வச்சுக்க. அப்ப இந்த டவுசரோட தான் போறேன். நத்த தெரிதி நீ உள்பாவடையோட போணும். போதும்னே. பேசு பாப்பா. பேசவா? வித்தாரகளை விரடிக்க போனாலும் கத்தால முள்ள கொத்தோட வந்துச்சாமா. மானங்கிட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டாங்க இந்த தண்டியில திடீர்னு ஒண்ணு தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலாமா டாப்பா. அந்த கடையில விக்கிது சாம்பு. நீ சும்மா இருந்த அண்ணாவிய புடிச்சுக்கிட்டு 4 3 7 தவுளுகார பிடிச்சு அது கப்ளிங் நோ பிளஸ் வேண்டாம். ஏன் என்ன புருஷன் கிடைக்க சக்காலத்தி முக போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தாலும் கள்ள புருஷன் வரானாண்டு. ஏய் மணப்பாறை முறைக்க அவளை தூக்கி போட்டு நொறுக்க அடிச்சான். நோத்தா டசலாலாம் நொப்பேன் புசுனானா. நோத்தா டசலாலாம் கொப்பேன் புசுனானா. நான் சொன்னதை ஏக்கிட்டு சொல்றேன். மாத்தி பேசு. என்ன சொல்றான்? பேசு. நான் அதத்தான் சொன்னேன். கண்ணுக்கு கடஞ்சா கோர அதுல இத்தனை கடஞ்சா சார. அப்படியே அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்திட்டான்னு எடுத்து வீட்டுக்காரி கொலைவிக்கல் எடுத்துக்கிட்டு இவங்க ஊத்தினாலாம். அடிச்சு ஆப்பாயில் போட்டு புடிச்சு புல் பாயில் போட்டு இட்லி மாவுக்கு வழி இல்லாத தோசை மாவை இழிச்சுக்கிட்டு ஊத்தினாலாம். பேசு. விடிய பேசு. தெரியல. அப்ப பாவடையோட கிளம்பு. எல்லாம் கச்சிடி பிரிண்டு வீடியோ எடுப்பா.
எடுப்பா எடு, நம்ம தான் ஜெயிச்சா, எங்கேயுமே விட்டு கொடுத்துட மாட்டேன். பேசு. ஆமா தோத்துட்டு தானே. அப்ப இப்படிலாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. சரி. நான் வந்தது கும்மி அடிக்க. ஆமா. சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? எப்படி போடணும்? தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன, முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்ன என்ன, நான புள்ளாட்டோம் நாளாக வளர்ச்சவளே, ஏன் உசிர பாட்டாக்கி உங்க 5 பேத்துக்காக பாடுறேன். உன் சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு உயிரோடு. செல்வி, என் பொண்டாட்டி அபிராமி பேச்ச கேட்டு புட்டு நான் இம்பிட்டுக்கு வளர்த்த சொந்த மயிரை வெட்டி புட்டு இன்னைக்கு பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்ட்ல 400 ரூபாய்க்கு ஒட்டு மயிறு வாங்கி ஆடுறேன். அருகிலேடி வெளிச்சத்துல அறுவரையா ஓமுகத்தா அன்னைக்கு தானா. நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்கய்யா. ஏண்டி ஒரு அளவுதான். என்ன ஒரு அளவு? ஆடிட்டு தானே இருக்கான். நான் எல்லா ஊர்லயும் மாதிரி விட்டு கொடுத்துட மாட்டேன். ஏங்க என்ன ஒண்ணு? அற்புதமான மக்கள் எல்லாரும் அற்புதமா நின்று பாக்குறாங்கல்ல. சரி. இது எவ்வளவு பெரிய மேடை, ஆமா, எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கோயில். சரி. இந்த கோயில்ல நீங்க என்னடி டான்ஸ் ஆடுறீங்க? நாங்க என்ன ஆடுறோம்? நல்லா தானே ஆடுறோம். இந்த பொம்பளை எல்லாம் இங்க கச்சேரி வச்சாதான் பாப்பீங்க, வெளியூர் போக மாட்டீங்க. ஆனா இங்க ஆம்பளையால் அப்படி கிடையாது. 4 பேர் சேர்த்துட்டு பக்கத்துல போயிடுறது. இப்படியெல்லாம் போய் கச்சேரி பார்த்துருவான். ஒரு உண்மை சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க, இவளுக்கு 4 பேர் என்ன பாட்டு படித்தாலும் ஒரு டான்ஸ் ஆடவாளுங்க. என்னடி டான்ஸ் ஆடுறோம்? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கீழ இருந்து நம்ம பசங்க யாராச்சும் கையே காமிச்சிட்டா, என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு கால் பண்ணுங்க, என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதை விட இன்னொரு டான்ஸ் ஆடுவாளுங்க. அது என்ன டான்ஸ்? காலில் நெறிஞ்சி முள்ள எதுவும் குத்திருச்சுன்னா குனிஞ்சு எடுக்க முடியாது. ஏன்னா ஊரு சோத்தை திண்டு இங்கே சிமெண்ட் மூட்டை பெருத்து இப்படி நடக்கிறாளுங்க. அதை நின்ற இடத்துல எப்படி தெரியுமா வருவாளுங்க? அவன் என்னடா அவன் மழுங்கல்ல வச்சுக்கிற மாதிரி. டேய் மொட்டு. அதனால இன்னும் சுறுசுறுப்பா எதிர விட்டு கொண்ட நல்ல குலுங்கி தடி செல்வி, கொண்ட பூவு வாடுதடி. 1 2 3 ஒழுங்கா ஆடு, 3 4 5 மாத்தி ஆடு. 1 2 3 ஒழுங்கா ஆடு, 3 4 5 மாத்தி ஆடு. குடிய கெடுத்துட்டான பந்தால் நினைக்கிறேன். என்ன முடிஞ்ச சொல்லி கொண்ட நல்ல குலுங்குதடி செல்வி, கொண்ட பூவு வாடுதடி. கொண்ட நல்ல குலுங்குதடி குட்டி, கொண்ட பூவு வாடுதடி. கோபப்பட்டு பார்த்தையின உன்னைய கொண்டு போவே மதுரைக்கிட்ட. கோபப்பட்டு பார்த்தையின உன்னைய கொண்டு போவே மதுரைக்கிட்ட. எறினது மதுரையில நானு இறங்கினது புதுக்கோட்டை. எறினது மதுரையில நானு இறங்கினது இழுப்பூரா. ஆட போற மேடையில அவுத்து போட்டு எந்திரிக்கடி குலக்கசில போறீங்க. ஐயோ இருங்க எங்கக்காவ? ஏய் சுத்தி முண்டை, இங்க வாடி, இங்க வாவே. நீ சரியான பொம்பளை, நீ குப்பரை தள்ளி விட்டு தானே என் மேல உட்காந்த. ஆமா, நான் மல்லாக்க படுத்துக்கிறேன், என் மேல உட்காரு. அந்த இடத்துல ஆட விட்டுருவேன். ஆகாய தாமரையே அழகான தேவதையே, ஆகாய தாமரையே அழகான தேவதையே, கற்பகமே கொஞ்சம் நில்லு ஏன் கனகம். அவ்வளவுதாங்க பாட்டு தெரியும். பாருங்க மாப்பிள. மாப்பிள இல்ல சித்தப்பா. இன்னையோட உனக்கு அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒழுக்க மருந்துக்கு வெதர் அத்து போடுவேன். ஆல்ரெடி உனக்கு வெதர் இல்ல செல்வி. எதுக்கு நீ ஓயாம அடிக்கிற? ஏய் நான் எங்கடி உன்னை அடிச்சு? இவ தாண்டி உன்னை அடிச்சா. எதுக்கு நீ அடிக்கிறீங்க? குடம் கிடைக்காம தெருவுல தெரிஞ்சேல்ல. குடம் கொடுத்தால ஒழுங்கா வைக்கிறியாடி? ஏன் என்ன பண்ணிவிட்டேன்? என்ன பண்ணிவிட்ட? நீ தூக்கி எறியற.
ஏன் கொஞ்சம் கூட ஒரு அடக்க ஒடுக்கலாம தெரியற என்ன இருடி என்னடி அடக்க ஒடுக்கம் உங்களுக்கு இத போடுறியோட உங்களுக்கு இருக்கு நிக்குது ஆ. எனக்கு பாரு அப்படி பைபாஸ் ரோடு மாதிரி நீங்க இல்லைனாலும் ஏதாச்சும் அமைக்கிட்டு கல்யாணம் ஆயிருச்சா எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சா என்ன சொல்ற மசத்தை புடுங்க சொல்றேன் கல்யாணம் ஆயிருச்சுன்னு இப்ப என்ன சொல்றேன்னா சரி எத்தனை புருஷன் எனக்கு 2 புருஷன் ஆமா நிறைய சொன்ன போன வருஷம் பூரா வெயில் டைமா இருக்கு நீர் கடுப்புன்னு போய் படுத்துக்கிறாங்க அவன் சும்மா பிறகு கிரகத்துக்கு பையில வச்சு அலைகிறதா ஆமா என்ன எங்கெங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க எங்கெங்க கேட்டாங்க ஏன் காலழக பார்த்து புட்டு அடடடடடா கை விடுவேன் நீ இந்த வேலைக்கு வந்து அந்த வேலைக்கு போலாம் எந்த வேலைக்கு மயிரை புடுங்குற நான் இதுக்கிட்டே இப்போ ஒரு மாசமா அந்த காலை தூக்குறதே இல்லை இன்னைக்கு சரி கூட்டம் நிறைய இருக்கட்டும் காலை தூக்குனேன் அப்ப புடுங்கிட்டான் அந்த வேலை காலில் மட்டும் புடுங்குனேன் மறுபடியும் சொல்லுடி ஏன் காலழக பார்த்து புட்டு அப்படியே கரை பண்ண டான்ஸ் பாற மாதிரி இருக்குடி புடுங்கி ஒட்ட வச்சுக்க கறி போனா டான்ஸ் மரமா ஆமா இதுல இருந்து கரண்ட் வந்துன்னு வச்சுக்கவே வந்திருக்கு 5 பேத்துக்கு பீஸ் பூரா திருப்பி சட்டச்சே கிடக்கு உள்ள ஆமா சரி எர்த்து கம்பி ஒண்ணு இருக்கு பாக்குறியா ஏன் காலழக பார்த்து புட்டு சரி மாரியம்மன் கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டாக நீ அழகா வாக்கப்பட்டிருக்கலாம் அவது முடியாத மனுஷனை வம்பளுக்கு இருக்காரா நாளைக்கு முடியும் முந்திச்சு திண்ணல் கொடுக்குறாரா தம்பி அப்ப வேற பூசாரி இருப்பாங்களா கையெடுத்து கும்புறேன் அவரை இழுக்காத அவருக்கு மாட்டம்ட்டேன் ஏன் என்ன மாட்டேங்கிற அவரை கல்யாணம் பண்ணனா சுண்டலு பொங்கலு தேங்காய் அவருக்கு தான் முடியலங்கிற அப்புறம் நான் நோலா போலாம் அதுவும் கோயில வைப்பாங்க அரைமுடி தேங்காய் காசு பணம் துட்டு எல்லாம் கிடைக்கும் மணி ஆட்டு கோயிலுக்கு போ துட்டு மணி காசு பணம் துட்டு மணி அத சொன்னேன் எல்லாம் கிடைக்கும்